ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, கும்பம் ஏன் தான் கும்பத்தை பொருந்தும் தெரியல மேடம், ராசியை மாத்திக்கலாமான்னு யோசிக்கிறேன். கடந்த 6 வருஷமா படாத பாடு அப்படின்னு சொல்ற கும்பம் உண்டு. அதே மாதிரி கடந்த 10 வருஷமாவே நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோங்க அப்படி சொல்ற கும்பமும் உண்டு. கடந்த 6 வருஷமா சாலிடா பிரச்சனைகளை அனுபவிக்காத கும்பமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? ஏழரை நாட்டு சனி. ஏழரை நாட்டு சனியினுடைய பாத சனி இறுதி பகுதியில வந்துட்டீங்க. பாத சனியில நீங்க இருக்கீங்க. நீங்கெல்லாம் தான் பாத சனி பாத சனின்னு சொல்றீங்க. எல்லா ஜோதிடர்களும் ஒட்டு மொத்தமா எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்றீங்க. பொய் எல்லாம் சொல்ல, உண்மைதான், பாத சனி தான். இருந்தாலும் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாத சனி வெறும் 25% கெடுபலன்கள் தான் குடுப்பாங்க அப்படி நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் என்னமோ லட்சம் சதவீதம் கெடுபலன்கள அனுபவிக்கிறேனே! அப்ப எல்லா ஜோதிடர்களும் சும்மா சொல்றாங்களா? அப்படின்னு தோணுது. அதாவது நம்மளுக்கு குத்தி, 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 குத்தி அந்த புண்ணு ஆறாத காயம், ஆறாத புண்ணாயிடுச்சு. அந்த இடத்துல கைப்பட்டா கூட நம்மளால தாங்க முடியல. அப்படி ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்னா, 6ஆம் பாவத்துல குரு பகவான் வந்து உட்கார்றார். அவர் உட்கார்றது ருண ரோக சத்ருஸ்தானத்துல. நோயில்லாத, எதிரி இல்லாத, கடன் இல்லாத வாழ்க்கைய அவர் உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற பாவத்த தான் வந்து உட்கார்றார். அதுக்கும் மேல பாத சனியா இருந்து உங்கள படாத பாடுபடுத்திட்டு இருந்த சனி பகவான் மேல குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை படியுது. பாத சனியாவே இருந்தாலும், அவரு உங்கள பெருசா எந்த விதத்திலயும் பெருசா இல்ல, இவ்வளோண்டு கூட கெடுக்க போறதில்ல. அவரு பாட்டுன்னு தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம வந்து அவர டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி, அவரு எக்காரணத்த கொண்டும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. சூப்பரான விஷயம் இல்லைங்களா? சரி, இப்ப குரு 6ஆம் பாவத்துல வந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. கடன்லாம் அடைச்சுடுவோமா? அடைக்கணும்னு முயற்சி மட்டும் பண்ணுங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஒரு லூப் லைன் வரும். நம்ம இப்ப இந்த கடல்ல மாட்டிட்டு இருக்க பெர்சன் மாரி தான். ஒரு படகு ஒண்ணு கிடைக்குது. புடிச்சு ஏறி கரை ஏறிடுவீங்க. கவலையே படாதீங்க. இந்த மாரி ஒரு அமைப்பு. டாக்டர் சொல்ற வைத்தியத்த கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. அதே மாரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்க. நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழப் போறீங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசி அன்பர்கள் குரு பகவான் 2 மற்றும் 11க்கு அதிபர். தன, குடும்ப, வாக்கு ஸ்தானாதிபதியும் அவன் தான், லாப ஸ்தானாதிபதியும் அவன் தான். அவன் 6ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்து, இந்த மாரி நெறைய நல்ல விஷயம் செய்ய போறான். டோன்ட் வொரி. அதுக்கும் மேல குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்க பாவத்த விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். 2ஆம் பாவத்த பார்க்கிறார். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், த பண நடமாட்டம், காசு நடமாட்டம் அப்படின்றது சாலிடா இருக்குங்க. எவ்ளோ செலவானாலும் கை வந்து பார்த்தீங்கன்னா, கைய கடிக்காத மாரி வரவு இருக்குங்க அப்படின்ற ஒரு அமைப்பு 10ஆம் பாவத்த பார்க்கிறார். செய்யக்கூடிய தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம் வரும். எங்கெங்க தொழில் செஞ்ச தொழிலெல்லாம் வுட்டுட்டோமே, புதுசா தொழில் ஆரம்பிப்பீங்க. டோன்ட் வொரி. எங்கெங்க வேலை செய்ற இடத்துல ஹையர் அஃபிஷியலோட பிரஷர் தாங்க முடியாம, அங்க இருந்த பாலிடிக்ஸ் தாங்க முடியாம வேலைய தூக்கி போட்டுங்க. இப்ப வேலையே கிடைக்காம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நல்ல வேலை கிடைக்கும். அத விட சூப்பர் வேலை கிடைக்கும். வேலைய தூக்கி போடலைங்க. இஎம்ஐ கட்டணுமே, வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். டோன்ட் வொரி. அந்த நிலைமை சாலிடா மாறும். குருனோட பார்வை 10ஆம் பாவத்துல இருக்கிறதுனால. புதுசா தொழில் நீங்க தொடங்குறதுக்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் நான் தொழில்ல எந்த இதுவும் அடி எடுத்து வைக்கலைங்க. நெறைய பேர் சுயதொழில் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா, சுயதொழில் சூப்பரா செய்யறதுக்கான அமைப்பு. பொதுவா கும்பத்துக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. வாழ்க்கையில ஒரு முறையேனும் தொழில் செஞ்சு பார்க்கணும். அது லாபமோ, நஷ்டமோ அத பத்தி கணக்கில்ல. நான் தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. அந்த எண்ணம் நெறைய பேருக்கு நிறைவேறும். 12ஆம் பாவம் அயன, சயன, போஜன, மோட்ச விரயஸ்தானத்த குரு பார்க்குறார். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. ஏதோ ஒரு சுப விரயம் அப்படின்றது சாலிடா நடக்குங்க. டோன்ட் வொரி. சரி, எல்லாம் சூப்பரா இருக்கு. எதுலம்மா ஜாக்கிரதையா இருக்கணும்? ஜென்மத்துல இருக்க ராகு. ஜென்மத்துல இருக்க ராகு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், சைக்கிக் இல்னஸ ஏற்படுத்துவார். இது ராகு பின்னக்கூடிய மாய வலை அப்படின்றத புரிஞ்சுட்டு, அனலைஸ் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய செய்யுங்க. அதுக்கும் மேல எதிர் வீட்டுக்காரன் தப்பான விதத்துல தானே சம்பாதிக்கிறான். சூப்பரா ஓஹோன்னு வாழறான் இல்லையா? நம்ம ஏன் அப்படி சம்பாதிக்கக்கூடாது? அப்படின்ற எண்ணம் தோணும். அந்த வேலைக்கு, அந்த எண்ணத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுங்க. காரணம் என்ன அப்படின்னு நீங்க வந்து பெருசா வந்து அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வரமாட்டீங்க. அதே மாரி குரு 6ஆம் பாவம் உங்களோட தினசரி வொர்க் பெர்ஃபெக்ட்டா அது பாட்டுன்னு ஓடும். இவ்வளோ நாள் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கே எனக்கு பெரிய பாடா இருந்துச்சுப்பா. இப்ப அப்படி இல்ல. சூப்பரா ஓடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வழிபாடு அப்படின்னு நாங்க என்னம்மா வழிபாடு பண்ணோம்? அப்படின்னா, கும்பம் எப்பயுமே உரிய மரியாதை அப்படின்றது சனி பகவானுக்கு குடுத்துருங்க. உங்க ராசியாதிபதியே சனி தான். அப்ப ஆல்வேஸ் சிவ வழிபாடு முடியும் அப்படின்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம். ஒரு முறை போயிட்டு ஈசன வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
அதுக்கப்புறம் இல்ல முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. எல்லாம் ஈசன் தானே. அப்ப வீட்டு பக்கத்துல எந்த சிவன் கோயில் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு போய் கோயில்ல உட்காருங்க. சாமிலாம் எங்களால கும்பிட முடியாதும்மா. நாங்களே ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கோம். யாரும் உங்கள சாமி கும்பிடுன்னு சொல்ல. அங்க போய் உட்காருங்க. உட்கார்ந்தா மட்டும் போதுமானது. ஈசனுடைய கருணை பாத்திரம் அப்படின்றது முழுசும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஈசன் கிட்ட போய் உட்கார்ந்தா தான் ஈசன் சப்போர்ட் பண்ணுவாரா? அப்படி கிடையாது. நம்ம அந்த இடத்துல நம்ம மனசு லயிக்கல. ஈசன உட்கார்ந்த இடத்திலேயே வேண்டுறதுக்கு. அப்ப அந்த இடத்துல க்ஷேத்திரத்துல போய் நம்ம உட்காரும்போது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மறை ஆற்றல்கள் நெறைய இருக்கும். வாழ்க்கை கண்டிப்பா மாறும். டோன்ட் வொரி. எளிய பரிகாரம் சிம்பிளா செய்யுங்க. அ எங்களுக்கு பெர்சன்டேஜ் அப்டின்னா எவ்வளோமா குடுப்பீங்க? அப்டின்னா 80% குடுப்பேன். வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலயும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்டின்னு சொல்லலாம். பொதுவா சனி பெயர்ச்சி எல்லாரும் பயந்து சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்டின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவ பொறுத்தவரைக்கும், குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு? எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு? அப்டின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்டின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க, தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்டின்னு ஏதாவது செஞ்சா கூட கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா குடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் குடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா குடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு குடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி குடுத்துடுறாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்கள விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன். அப்படின்னும்போது ஜோதிடத்துல அப்படின்போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது. இந்த குழந்தையினோட ஜாதகத்த நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும்போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம், அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா? அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும்போது தேவேந்திரன் சொல்றாரு, "இது பாருங்க, இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும்" அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு. அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து கால சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு? நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா? இது எப்படி? சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல. நான் இங்க தானே இருக்கேன். என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல. அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும்? யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும்? அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி? ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு. ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்றிருக்கார். அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கும். ராசிக்காரருக்கு 2026 ஜூன் மாதம் ஆகக்கூடிய குரு பயிற்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த
அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்குது. ஜூன் 2026லேருந்து ஜூன் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 13 மாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த எத்தகைய ஒரு அமைப்பு, பிராப்தங்களும் தோஷங்களும் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கைகள் போகாமல் உள்ளது உள்ளவாறு ராசிக்கு ஒரு கிரகம் இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்தந்த டிகிரியில் இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நாம அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிடர் அடிப்படையான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம பார்க்க போறோம். இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க, குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்த குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 6ஆம் இடத்துக்கு மாறுறார். 6ஆம் இடத்துல மாறி உச்சமும் பெறுகிறார். ஸோ இதுவரை வந்து இப்போ 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்து 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்த்து பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் வீட்டை பார்த்த குரு இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்து அப்படியே அவரோட கேமை மாத்துறார். என்ன பண்றார்? 6 வலுக்குது, 12ஆம் இடம் வலுக்குது. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அந்த 10ஆம் இடமும் வலுக்குது. அதே மாதிரி 2ஆம் இடமும் பார்க்கப்படுகிறது குருவால். அது உச்ச குருவால். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, இதுவரை நாம பண விஷயத்துல கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருந்தது, பணப்புழக்காட்டங்கள் குறைவாக இருந்தது, கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வேகமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடன் மூலமாக அபிவிருத்தி, சுப விரயம். ஒரு இடத்தை நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், அதை விற்கிறோம், அது மூலமா காசு வருது, அது பல விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றது, ஒரு லாபம் வருது, அந்த லாபத்தை என்கேஷ் பண்றோம், அது பல விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், சுப விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போறாங்க, செலவுகள் செய்யறாங்க, அது மூலமா growth-ம் ஆகுறாங்க. செலவுகள் ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம் இருக்க, அதே நேரத்தில் உயர்வு, வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்புகள், ரிஸ்க் எடுத்து சில வாய்ப்புகளை தேடி நாம வந்து அடையக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். கடகத்துல 6ஆம் இடத்துல உச்சமாகி குரு கும்பராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் அதிக புழக்காட்டம், அதிக குடுக்கல் வாங்கலை கொடுத்து, அதே மாதிரி இடம் மாற்றம், வண்டி மாற்றம், வீடு மாற்றம், தொழில் அபிவிருத்தி, வேலை மாற்றம், டிராவலிங் அதிகமாக கொடுக்கக்கூடியது. இது மாதிரி ஒரு தாக்கத்தை, நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஒரே ஜாப்ல ரொம்ப நாளா இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு வேலையை மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுக்கு வேணுங்கிற சூழ்நிலைகள் கொடுப்பார். அதே மாதிரி விசா எதிர்பார்த்து கொண்டு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் ஆகி டக்குன்னு டிஃபரெண்ட் விசால வெளிநாடு போகிறது, இது எல்லாமே டக்குன்னு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அக்டோபர் மாதத்துக்குள் கும்பராசிக்காரர்களுக்கு அந்தந்த தசா புக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கே போய் ராசியை பார்க்கறனால கொஞ்சம் மன சோர்வு குறைந்து, சில குடும்பத்தில் சில சுப விஷயங்கள், அன்னோனியங்கள்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகிற மாதிரியும், சில விரயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது எல்லாம் கொடுக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக சிம்மத்துக்கு போகிற குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதமும் அந்த குரு பயிற்சி பலன்களில் நடுவு பீரியடில் வர்றதும் வந்து அவ்வளோ சாதகமற்றதாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு கடன்கள் அதிகமானாலும், வம்பு வழக்குகள் கொஞ்சம் அப்படி வந்தாலும், உடல் உபாதைகள் கொஞ்சம் படுத்தினாலும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் நகரக்கூடிய அந்த நகர்வுகள், ரிஸ்க் எடுத்து போகக்கூடிய விஷயங்கள், பல நாள் முயற்சி டக்குன்னு நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள், இது மாதிரி கூட்டு தொழில், வெளிநாடு போகிறது, சுப முதலீடு, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கடன் வந்தாலும் பரவாயில்லை, நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போடுறது, பழையனை கொடுத்து புதுசு ரெடி ஆகிறது, அதை நம்ம அடைச்சிக்கக்கூடிய சக்தியும் நமக்கு கிடைக்கிறது, பணம் லோன் கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வருவது, அதே மாதிரி நல்ல போன பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல பலனை கொடுப்பது, அது மாதிரி பல நல்ல நிதி நிலைமை, நிதி புழக்காட்டம் அதிகரிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. கும்பராசியிலேயே ராகு இருக்கார், கேது இருக்கார் 7ல், அப்படிங்கிறத மறந்துக்கூடாது. ஸோ அதனால நீங்கள் பார்ட்னர்ஸ், நண்பர்களிடையே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறது, டென்ஷன் ஆகுறதுலாம் இருக்கும். குருவின் பார்வையும் விலகிருச்சு, அதனால கொஞ்சம் மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அப்பப்போ கோபதாபங்கள் படுவது, அதிருப்தியாக செயல்படுவது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக
எல்லாத்தையும் நீங்கள் செய்தீங்கன்னா அடுத்தடுத்து வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் ஈஸியாக வெற்றி பெறலாம். நம்ம அவசரப்படும் பொழுது கொஞ்சம் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், தசநாதனுக்கும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகள் போயிட்டு இருக்கு, நீங்கள் கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அவிட்டமா, சதயமா அல்லது பூரட்டாதியா, இதெல்லாம் வைத்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும், எது மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, எந்த நேரத்தில் ப்ரொமோஷன் உண்டு, எந்த நேரத்தில் கடன் அடையும், இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்த முக்கியமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கரெக்ட் சாய்ஸை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய ஜாதகத்தை முழுசா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு அந்த பிடிஎஃபை உங்களுக்கு அனுப்பிச்சு அதில் வந்து கரெக்டான ராசி நட்சத்திரம்லாம் வருதான்னு செக் பண்ணி என்னென்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்குது, அந்த தசைகள்லாம் நல்லது கொடுக்குற மாதிரி இருக்கா, நம்ம இப்போ பேசின பொது பலனோட மேட்ச் ஆகுதா, நம்ம இழுவையாக போகக்கூடிய அமைப்பு இருக்கா, சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, எது மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் பண்ணலாம், எந்த நேரத்தில் வந்து நமக்கு கல்யாண விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள், வேலை மாற்றங்கள், வெளிநாடு, உடல் உபாதைகள் குறைவது, இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிளாரிட்டியோட சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து பார்த்து எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில போகாமல் ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை அந்தந்த ராசிக்கு கொடுக்க போகிறார், எது மாதிரி விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், எது மாதிரி விஷயங்கள் தாராளமாக நடக்கும், எது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, நமக்கு வேலையா தொழிலா, கார்பரேட் ப்ரைவேட் லைஃப், ப்ரைவேட் ப்ரொஃபஷனல் லைஃபா அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்துக்கு நமக்கு பிராப்தம் இருக்கா அப்படிங்கிறலாம் கரெக்டாக தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை அந்தந்த நேரத்தில் போடும் பொழுது எளிதாக நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை வந்து டக்குன்னு நம்ம அடைந்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள்லாம் அடையாமல் நம்மளுடைய பிராப்தம், நம்மளுடைய தோஷம், நம்மளுடைய கர்மா என்னங்கிறது தெரிந்து நம்மளுடைய பாஸ்ட் அதோட மேட்ச் ஆகுதா, ப்ரெசண்ட் அதோட சிங்க் ஆகுதா, அடுத்த வரக்கூடிய ஃபியூச்சரும் அதோட ஒத்து போதாங்கிற மாதிரி விஷயங்களை தெல்ல தெளிவாக ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொண்டு திட்டமிட்டு வாழும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கும்பராசி கும்பலக்கணம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு அதான் 5-6 வருஷம் சனி பயிற்சியில் புரட்டி எடுத்துடுச்சு. ஆனால் போன வருஷம் குரு பகவான் நம்மளை பார்த்தாரு. அதனால தான் நிறைய கும்பம் பாருங்கள், இப்போ தான் கண்ணு கொஞ்சம் பளிர்னே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு வருஷம் முக்கியமாக இந்த கடைசி 6 மாதம் இப்போ தான் கும்பத்துக்கு கண்ணே கொஞ்சம் பளிர்னே தெரியும். ஏன்னா வாங்கின அடி வாங்காத ஏரியாவே இல்லைன்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பரவாயில்ல, சரிங்களா? இப்போ உங்கள் வீட்டில் இந்த மூவாய் தனஸ்தானத்துக்கு போனார். நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தது இந்த 6 மாதத்தில் கூட, மனசு சந்தோஷமாக இருந்தாலும் கையில் காசு நிற்கலையே ராஜா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ கையில் கொஞ்சம் காசு வரும். ஈஸியாக வரும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சனி பகவான் அங்கே இருக்கார். அதனால் கொஞ்சம் தடங்கள் இருக்கும், ஆனால் கையில் காசு இருக்கும். ஏன்னா இந்த அடுத்த வருஷம்லாம் ஒன்றும் பெட்டர் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த டிசம்பர் 5 ராகுக்கு இந்த பயிற்சி இருக்குது. ராகு பகவான் உங்கள் வீட்டில் இந்த மூவ் ஆகிட்ட பிறக்கும் இன்னும் கொஞ்சம் இதுக்கப்புறம் கும்பத்துக்கு முன்னேற்றம் தாங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது, சரிங்களா? இது ஒன்று. ஸோ கையில் காசு வரும். இது இன்னொன்று, உடல்நிலை சரியாகுங்க. கும்பத்துக்கு இந்த 5 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு கும்பத்தில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. நிறைய பேர், அதுவும் இந்த கோவிட் நேரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களில் கும்பமும் ஒன்று, சரிங்களா? உடல்நிலை அந்த டைம்லலாம் புரட்டி எடுத்துகிட்டு இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்ததோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கான டைம். நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, இல்லையா? ப்ராப்பரான சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. டாக்டரை பார்த்துட்டு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் இருக்குமோ உடம்பை எப்படி ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணணும். அது நல்லது. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, இப்போ இந்த வருஷ கடைசி ராகுக்கு இது பயிற்சி முடிச்ச பிறகு கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும். ஏன்னா கும்பத்தில் நிறைய பேர் கல்யாணத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. கும்பத்தில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து டாமினன்ட் கேரக்டராக வரும். ஏன்னா கரெக்டாக உங்கள் 7ஆம் பாவம் யாருன்னா சிம்மம்,
வர்றவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அப்படிதான் அமையும். ஒன்றும் கேது ராகுலாம் இருக்கும்போது அதுவே அந்த டாமினன்ட் கேரக்டரே நம்மளுக்கு கிடைக்காம அவஸ்தைப்பட்டுட்டு இருப்போம். சரிங்களா? இப்போ அந்த கிளாரிட்டி வரும். இப்போ உங்களுக்கு கல்யாணம் கை கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு. எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த டாமினன்ட் கேரக்டர் அந்தந்த ஜாதகம் பொறுத்து, பட் பெரும்பாலும் சொல்கிறேன். ஆனால் எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? எல்லாருக்கும் ஒன்று கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கவங்க வந்து எனக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகே. ஸோ ஆகாதவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுமணம் யாருன்னா தேடுறீங்கன்னா அவங்களும் தாராளமாக வாய்ப்பு இருக்குது. லவ் செட் ஆக வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா முன்னேறும். ஏன்னா காசு வரும்னு சொல்லிட்டேன். பிஸ்னஸ் போட்டு நல்லா முன்னேறுங்க. வேலையில் முன்னேறுங்க. கையில் பணம் வந்துச்சுன்னா கல்யாணம் தானாக நடக்கும். இன்றைக்கி நிறைய அப்ஸ்டக்கிள் வந்து கல்யாணத்தில் பணம் தான். அதாவது இந்த ஜாதி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கையில் பணம் இருந்தால் எல்லாமே மறந்துடும். மதம், ஜாதி எல்லாம் மறந்துடும். சரிங்களா? பணம். அந்த பணத்தை சம்பாதிங்க. கரெக்டான ஆளை கல்யாணம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. குரு பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுப்பார். தெய்வ வழிபாடுனா ரங்கநாதன், ரங்கநாயகி. அதே ஸ்ரீரங்கம் கோவிலில் 3 லட்சுமி நரசிம்மர் இருப்பார். நான் சீக்கிரம் இந்த 3 கோவிலை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப அருமையான கோவில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 கோவிலும் ஒரே நேர்கோட்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். மங்கள சனீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள். மங்கள சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். அவங்களும் ரொம்ப நல்லா செய்வாங்க. தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணுங்கள். பூந்தி கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள். ப்ரொமோஷன் கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தை பேர் நடக்கும். யாருக்கு தெரியும் 3மே ஒரே வருஷத்துலேயே நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு. சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு கட்டத்தில் இருப்பார். ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும்? கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது. உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க. சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம். ஓகே. ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது. பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது. சிவனுடைய நவகைலாயம்ல ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, அங்கே பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு உரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30-2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் இல்லை நைட்டு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குருஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் யாருன்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே
அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம வந்து ஆ மரத்துக்கு அடியில் உக்காண்டிருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது. வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே உக்காண்டிருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கு. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணிடுவான். அதனால தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் வந்து சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.